ஐஸ்கிரீம் சாப்பிட்ற பிள்ளைங்க ஸ்கூலில் ஐஸ்கிரீம் சாப்பிட்ற பிள்ளைங்க இப்படி தான் பேசிக்கிறீங்க, விளையாட்டுத்தனமாக பேசுங்க. அது மாதிரி அவர் விளையாட்டுத்தனமாக பேசிட்டு ஊர் உலகத்துக்கு நாடு நடப்புல என்ன நடக்குது எல்லாம் ஊருக்கே தெரியும். இதை பேசுறாருன்னா அவருடைய வார்த்தையில் எவ்வளவு விளையாட்டுத்தனம் இருக்குது. அவர் சினிமாவில் சிரிப்பு நடிகராக நடிக்கலாம், ஆக்ஷன் நடிகராகவும் நடிக்கலாம். ஆனால் அரசியலில் அவருடைய நடிப்பு விடாது. அவர் வேடிக்கை பொருளாக இப்போ தமிழக மக்கள், வாக்காளர்கள், பொதுமக்கள், அரசியல் ஆர்வலர்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. விஜயனுடைய பேச்சு ஒரு நல்ல ஒரு தேர்ச்சியான ஒரு அரசியல் தலைவராக உருவாகக்கூடியவருடைய பேச்சாக தெரியவில்லை. உலகத்துக்கே தெரியும், அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி. களத்தில் இருக்கக்கூடியவர்கள் 2 சிங்கங்கள் தான். ஒன்று அதிமுக தலைமையில் உள்ள எடப்பாடியார், ஒன்று ஸ்டாலின் தலைமையில் உள்ள திமுக. இதில் வெற்றி பெற போவது யார் என்பதுதான் இன்றைய பேச்சு பொருள். இதில் அதிமுக வெல்லும் என்பது 100% மக்களுடைய கருத்து கணிப்பு.